வணக்கம் ஆசிரியரின் நண்பர்களே. பணமா ஜனமா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதையை சிந்திப்போம். தங்கமுத்து அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர். பெயருக்கு ஏற்றாற் போல அவரிடத்துல செல்வாக்கு நிறைய இருந்துச்சு. அவரிடத்துல பணம், நகைகள், தங்கம் அதெல்லாம் நிறையாவே இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. அதே நேரத்தில் அவருக்கு அரசியல் செல்வாக்கும் இருக்குது. பணம் இருக்கு இல்லையா, அதனால் அந்த பணத்தினால, அரசியல் செல்வாக்கினால, ஆள் பலத்தினால அவர் நிறைய காரியங்களை சாதிப்பார். அதனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இவர் மேலே ஒரு மரியாதை கலந்த பயமும் இருந்துச்சு, பொறாமையும் இருந்துச்சு. அது வேறு விஷயம். எப்போவுமே தன்னை விட ஒருவர் பெரிய ஆளாக இருக்கும் பொழுது அந்த பொறாமை எண்ணம் கொஞ்சம் வரத்தான் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு பணத்திமிர் கொண்ட மனிதர் தங்கமுத்து. தன்னுடைய மகளுக்கு ஏராளமான செலவுகளை செய்து ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்தார். அந்த திருமணம் செய்து கொடுத்த இடத்துலையும் அவங்க நல்ல வசதி வாய்ப்பானவங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. தங்கமுத்து தன்னுடைய பேத்தியை நல்ல செல்லமாக வளர்த்தார். சமீபத்தில் தங்கமுத்துடைய பேத்திக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அந்த பிறந்த நாளை நல்ல தடபுடலாக கொண்டாடினாங்க. அக்கம் பக்கத்தினர், சுற்றம், நண்பர்கள், உறவினர்கள் இவை எல்லாத்தையும் கூப்பிட்டு நல்ல சிறப்பாக கொண்டாடினாங்க. அதில் நிறைய நகைகள், கழுத்தில் நெக்லஸ், செயின், காதில் தோடு, கொலுசு, காலில் கூட கொலுசு, இப்படி நிறைய நகைகள்லாம் அணிவிச்சிருந்தாங்க. பார்க்குறவங்கெல்லாம் ஆஹா அருமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு பொறாமை இருக்குது. ஆனால் அதை காட்டிக்காமல் இவரிடத்துல கொஞ்சம் ஒரு நெருக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியெல்லாம் பெருமையாக இவர் மனம் குளிரும்படி போற்றி சொல்லிட்டு போனாங்க. அடுத்த நாளும் அந்த நகையெல்லாம் கலட்டலை. பிள்ளை பேத்தி விருப்பப்பட்டுச்சு, இது எனக்கு நல்லா இருக்குது, ஏன்னா எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க இது சூப்பராக இருக்குல்லையே உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு கலட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் அந்த மைதானத்துக்கு விளையாட போச்சு தங்கமுத்துடைய பேத்தி. அங்கே போன உடனே நிறைய பிள்ளைங்க, பசங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. தங்கமுத்தோட பேத்தி நிறைய நகைகள் எல்லாம் அனுப்பிச்சிட்டு நல்லா அழகாக அந்த பார்த்தோன்னே அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு மனசில் ஒரு வருத்தம், நமக்கும் இப்படிலாம் நகை போட்டுக்கிறதுக்கு கிடைக்கல, வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு. அப்புறமா அதில் ஒரு பிள்ளை சொல்லிடுச்சு, இங்கே பாருடி, நீ எங்களோட விளையாட்டுக்கு வர வேண்டாம். ஏன்னா நீ நிறைய நகைகள்லாம் போட்டிருக்கிற, செயின், காலில் தங்க கொலுசு இப்படிலாம் போட்டிருக்கிற. அதில் ஏதாச்சும் ஒன்று தொலைஞ்சு போயிடுச்சுன்னா உங்கள் வீட்டில் எங்களை தான் சொல்லுவாங்க, நாங்கள் எடுத்துக்கிட்டதாக தான் சொல்லுவாங்க. அதனால் நீ எங்களோட விளையாட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. மற்ற பிள்ளைங்களும் அதைத்தான் சொல்லிச்சு. அந்த பிள்ளை சொன்னதை மற்ற பிள்ளைங்களும் நியாயப்படுத்துச்சு. ஆமாம், நீ எங்களோட விளையாண்டின்னு சொன்னால் ஏதாச்சும் நகை தொலைஞ்சு போச்சுன்னா எங்களை தான் சொல்லுவாங்க, எங்களை திருட்டு பட்டம் கட்டுவாங்க. அதனால் நீங்கள் எங்களோட விளையாட்ட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தங்கமுத்தோட பேத்திக்கு அழுகையாக வந்துச்சு. தினம் போயிட்டு நல்லா சந்தோஷமாக விளையாண்டுட்டு வீட்டுக்கு வரோம். இன்றைக்கி பிள்ளைங்க யாரும் சேர்த்துக்காதனால அதுக்கு அழுகையாக வந்துச்சு. அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு போச்சு. தங்கமுத்து அதை பார்த்தாரு. ஆனால் பேத்தி ஏதோ அழுதுகிட்டு வருது, ஏங்கன்னு என்ன ஆச்சு, ஏன் அப்படி அழுதுகிட்டு வர்ற அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ சொல்லிச்சு, தாத்தா அந்த பிள்ளைங்களாம் என்னை விளையாட்டுக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ தான் அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் உறுத்துச்சு. ஏப்பா என்ன காரணம், எதனால் அவங்க விளையாட்டுக்கு சேர்க்கலை அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போ அந்த பொண்ணை சொல்லிச்சு, தாத்தா நான் நிறையெல்லாம் அணிஞ்சிருக்கிறேன், செயினெல்லாம் போட்டிருக்கேன், அதில் ஏதாச்சும் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னால்
எங்களை வந்து திருட்டு பட்டம் கட்டிடுவாங்க, திருடின்னு சொல்லிடுவாங்க. அதனால் என்னை அவங்க விளையாட்டுக்கு சேர்க்கலை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லிக்கிட்டே அழுதுச்சு. அப்போ தான் வந்து தங்கமுத்துக்கு உறுத்துச்சு. ஒரு உண்மையை புரிந்து கொண்டார். பணம் வந்து ஒரு நம்பிக்கையையோ ஒரு நட்பையோ ஒரு சிறந்த எதிர்காலத்தையோ கொடுத்து விடாது அப்படிங்கிறத அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் நினச்சது பேத்தி வந்து நிறைய நகையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு போனால் எல்லா பிள்ளைங்களும் ஓடி வந்து சேர்த்துக்குவாங்க, எல்லோரும் பெருமையாக பேசுவாங்கன்னு அவர் நினச்சார். ஆனால் நடந்தது வேறு. இந்த பிள்ளைய அவங்களோட சேர்த்துக்கவே இல்லை. ஆக என்ன ஒரு உண்மை, பணம் எதைனாலும் சாதிக்க முடியாது. குணம், அந்த நல்ல குணத்தினால தான் வந்து மக்கள், வெகுஜன மக்கள் ஆர்வத்தோடு கொண்டாடுவாங்க. அதனால் பணமா ஜனமா என்று கேட்டால் ஜனம், அது வடமொழி வார்த்தை மக்கள். நட்பு, அதுதான் வந்து ஒருவருக்கு மேன்மை தருமே தவிர பணம் அதனால் மக்கள் மனதை வென்றுவிட முடியாது அப்படிங்கிறத சமீபத்தில் நடந்த தேர்தல் முடிவுகளும் காட்டுச்சு. அதனால் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டியது பணம் மட்டுமல்ல, உறவுகள், நட்புகள் அப்படிங்கிறத அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு அருமையான குறளினையும் சிந்திப்போம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம் அப்படின்னு சொன்னால் அறிவு, நாலேஜ். அந்த செல்வம் தான் வந்து ஒரு பெரிய செல்வம். மற்ற பணம், காசு இதெல்லாம் வந்து பெரிய செல்வமாகாது. நிறைய வந்து கேட்கணும், கேட்டதன் பிறகு அதன்படி நடக்கணும். அப்படி நடந்து கொள்வது தான் வந்து அறிவு, பகுத்தறிவு. அதுதான் ஒருவருக்கு மேன்மையை தருமே தவிர பணம் மட்டுமே ஒருவருக்கு மேன்மையை தராது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தகவல்கள் குட்டிக்காவை உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது போல் ஏராளமான தகவலுக்கு நம்ம யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பண்ணுங்கள். இதை கருத்து மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. நன்றி, வணக்கம்.